ஏட்டி உன் மாப்பிள்ள ஆபீஸ் போயிட்டாரா? போயிட்டா இருக்கா? ஏட்டி திரிசா, நீ எப்ப ஹாஸ்டல் போற? என்னக்கு என்ன பத்தி விடுதலே குறியா இருக்கியோ? ஹாஸ்டல்லாம் போகணும். இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வரப்போதுலக்கா, அதனால வீட்ல இருந்தே படிக்கேன்க்கா. ஏக்கா அவன் நல்லா படித்து கிழிச்சா போங்க. அவளுக்கு மொட்டையங்கிட்ட ஃபோன் பேசவும் அந்த மொட்டையம்மாக்கிட்ட சண்டை போடவும் தான் நேரம் கரெக்டாக இருக்குது. இவ எங்கே படித்து கிழிச்சா? போட்டி அதெல்லாம் நான் படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிப்பேன். படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருங்கம்மா. கல்யாணம் எப்பனாலும் கெட்டிக்கிடலாம். படிக்கிற நேரம் படிச்சிருங்க. அப்புறமா படிப்பை விட்டதுக்கு அப்புறமா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? எங்கே படிக்கா? அவங்க அம்மா அப்பா படிங்காவோ, அவள் கல்யாணம்லாம் சுற்றிக்கிட்டு தெரியுதா? ஏட்டி பிடிச்சி இடுப்புல கிள்ளி விட்டுருவோம். கிள்ளி பேசாம இருட்டி. நான் இங்கிட்டு கல்யாணம்னு அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பங்கஜக்கா சொன்ன மாதிரி என்னக்கா நடிக்காதேட்டி. நல்லா படி. சரியா? படிப்பு தான் முக்கியம். நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருந்தா யாராலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுவாவோ. உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்க அம்மா வாராவோ. வாங்க மதர் மம்மி. என்ன இந்த பக்கம்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கலோ. எனக்கு தான் தெரியுமே. என்ன இந்த தெரிசா மொட்டையனை பத்தி ஏதாட்டு பேசுவா? அப்படித்தானே பங்கஜம்? சார் காமாட்சியக்கா தான் பாயிண்ட்டை பிடிச்சிட்டா அவளை. ஆமாக்கா, அதான் அந்த மொட்டையம்மா வேற சம்மதிக்க மாட்டேக்காவல்ல. நீ நல்லா படிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்க்கா. கூறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த கூறு சொன்ன? போ. அவ எங்க கேப்பா? அவ மொட்டையனை கல்யாணம் பண்ணாம விட மாட்டா. மதர் மம்மி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் நல்லா படிப்பேன். உன் பேரை காப்பாத்துவேன். நீ அதெல்லாம் யோசிக்காத. சரியா? மொட்டையம்மாலாம் ஒரு மேட்ரே கிடையாது. அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். இது எல்லாரும் ஒண்ணு கூடி நமக்கு அட்வைஸ் மலையா பொழிய ஆரம்பிச்சிருவாவோ. கதையை எப்படியாவது திசை திருப்பி விடுவோம். பங்கஜக்கா, உங்க கல்யாண கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் பொண்ணு பார்க்க வந்த படலத்தையாவது சொல்லுங்களேன்க்கா. ஏக்கா வாமா, நீங்கள்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தானேக்கா? இப்போ பொண்ணு பார்க்க வந்தது அந்த அண்ணா உங்களை எப்போ பார்த்தாவோ அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கேப்போ நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் நாங்க எங்க மாப்பிளைய பார்த்தோம்? தாலியை கட்டும் போது அவர் மோரையவே பார்த்திருப்போம். அப்படியே காமிச்சேக்கா? இல்லக்கா, நான் இவரை பார்த்தேன். நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாவல்ல, பொண்ணு நிச்சயம் பண்ணதுக்கு அப்பதான் ஒரு முறையை பார்த்தேன். சரிம்மா, கொஞ்சம் உங்கள் பிளாஸ் பேக்குக்கு போய் கொஞ்சம் கதையை சொல்லுங்கள். கேப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்கும். அவங்க வீட்டுல என்னைய பார்த்துட்டு போயிட்டாவோ. அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லியிருப்பாவுல பொண்ணு நல்லா இருக்கான்னு. நான் இப்படி குண்டா இருக்க மாட்டேன், நல்ல ஒல்லியா அழகா இருப்பேன். உடனே அவங்களும் பூ வைக்கிறதுக்கு வந்துட்டாவோ. அப்புறம் பூ வைக்கிற அன்னைக்கு நிச்சயதார்த்தமும் பண்றதாக இருந்தது. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாவோ, எல்லாரும்லாம் இல்லை. அப்பதான் அந்த மனுஷனை முதல் முறையா பார்த்தேன். பொண்ணை கூப்பிடுங்க பார்க்கணும். ஏக்க எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. எங்க ஆச்சி தாத்தாவோ அப்பவும் இருந்தாவளோ? அப்படியாக்கா? ஏட்டி கிறுக்கி, நான் என்ன வயசான கிளவியாட்டி உங்க ஆச்சி தாத்தாவோ இருந்தாவளான்னு கேட்க? அவங்க என்ன பிறக்காம கை குழந்தையாவோ இருப்பாவோ? நான் சின்ன வயசு தானேட்டி. என் பிள்ளைகளுக்கு 12-13 வயசு தானே ஆகுது. நான் சொல்ற கதை ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீ கதையை சொல்லு. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துருவோம். நேரம் ஆகுதுல்ல. பொண்ணு நல்ல லட்சணமா அம்சமா இருக்காளே. மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு. சரி, அதான் பொண்ணை பிடிச்சிருக்குன்ட்டாவளா? பொண்ணே ரொம்ப நேரம் ஏன் நிக்க? உட்காரு. உட்கார முன்னாடி பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். பங்கஜம், நீதான் நல்லா பாடுவியே, பாட்டு எடுத்து விடுமா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட, இரவும் போனது பகலும் போனது இன்பம் இல்லையே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதை யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆட. அருமை. என்ன அருமையான குரல் வளம் இந்த பொண்ணுக்கு. சரிம்மா, இப்போ ஒரு டான்ஸ் ஆடு பாப்போம். பொண்ணு நல்ல சூப்பரா ஆடுவாள. சரி, நான் ஆடி காட்டுதேன். ஏக்கா உங்களுக்கு டான்ஸும் ஆட தெரியுமோக்கா? சூப்பராக பாடியிருக்கியோ, ஆட்டமும் கொளுத்திருவியோ போலையே. சரி, இந்த பின்னாடி ஒரு பையன் சட்டை போடாமல் நிற்காமலாம யாருக்கா? அது யாருன்னா கடைசியில தான் சொல்லுவேன். சரியா? சரி, அடுத்து கதையை கேளுங்கோ. ரெண்டக்கா 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 அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 அச்சி வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி ஐர மீனு கண்ணுக்காரி குவாரூரு கோலம் போட்டா கோலம் போடும் வீட்டுக்காரி. அருமை. பொண்ணு அழகா பாடுது, அழகா ஆடுது, நல்லா சமைக்குமா? நான் நல்லா சமைப்பேன். எல்லா வகையான சாப்பாடும் செய்வேன். எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சி போச்சு. சரி, நிச்சயம் பண்ணிடுவோம். சரி, அப்பா நிச்சயதார்த்தத்தை இப்பவே பண்ணிருங்க.
ஆமா ஆமா நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்படிதான் நான் அவரை பார்த்தேன். அந்த காலத்துல என்ன ஆட்டம் ஆடி இருக்கியோ நீங்க என்னக்கா? நாங்க கூட ஆட வைக்கப்படுவோம். நீங்க நல்ல சூப்பரா ஆடி இருக்கீல. ஆமாட்டி, அப்பமெல்ல பொண்ணு பார்க்க வரும்போது பாட தெரியுமா, ஆட தெரியுமா, நடந்து காட்டு, ஒழுங்கா நடக்கா, பேசு, குரல் எப்படி இருக்கு, பொம்பளை குரல் மாதிரி இருக்கா, ஆம்பளை குரல் மாதிரி இருக்கா, எல்லாம் செக் பண்ணுவாவோ. மதர் மம்மி உனக்கும் இதே மாதிரி செக் பண்ணாங்களோ? ஆமா, இவங்க அப்பா பெரிய அரவிந்த் செக் பண்றதுக்கு அப்படிலாம் செக் பண்ணலட்டி, நேரடியா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாவோ. ஏன் மதர் மம்மி உன்னை ஆட பாடலாம் சொல்லவே இல்லையா? பஞ்சாயத்து தலைவர் உங்கள் அம்மாவை பாட சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே ஓடி இருப்பாரு. உங்கள் அம்மா குரல் அவ்வளோ இனிமையாலாம் இருக்கும். ஏன் மட்டும் என் குரலை கிண்டல் அடிக்கையோ? என் குரல் சூப்பரா இருக்குமே. ஆமா மதர் மம்மி, எனக்கு உன் குரல் தான் பிடிக்கும். உன் குரல் கேட்கல எனக்கு தூக்கமே வராது. ஏன் குட்டை குரங்க ஏன் ரொம்ப ஐஸ் வைக்க பிரைட் ரைஸ் திங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு ஐஸா ஆட்டையை விட பாப்பாக்கா ஏன் காமச்சக்கோவில் நம்பிடாதியோ. தூக்கி போட்டு மிதிச்சாலும் ஒரு பைசா கிடையாது. மாச கடைசி கையை ஒடிச்சு போடவும் முடிச்சு. என்ன மதர் மம்மி எல்லாத்தையும் சந்தேகமா பாத்துக்கிட்டு நான் உன்ட்ட எவ்வளவு பாசமா பேசுறேன். ஏக்கா அந்த சட்டியோட நின்னாமலாக்க ஒரு சின்ன பையன் அவன் யாருன்னு சொல்லவே இல்லையக்கா. யாருக்கா அது? ஏட்டி அது வேற யாரும் இல்லட்டி உன் மாப்பிள்ள பாபு. ஏக்கா கதை விடாதீங்கக்கா. பாபு என்ன தின்னோண்டு கைப்பிள்ளையாவா இருப்பாவோ அப்போ நீங்கள் என்ன கிளவியாக்கா? லூஸ் மாதிரி போய் சொல்லாதியோக்கா. பாபு தான் உங்களுக்கு யாருன்னே தெரியாத. ஏட்டி மாப்பிள்ளை பார்க்க வந்ததே பக்கத்து ஊர்ல இருந்து தானேட்டி. பாபு பக்கத்து ஊருக்காரு தானே. சின்ன பிள்ளையில அள்ளி போட்டு வந்துட்டாவிட்டு எல்லாரும். அங்கனோட ஒரு சின்ன பையன் தான். என்னால் ஒரு 10 வயசு இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு 25 வயசு இருக்குமாட்டி. 30 வயசா இருக்கு. அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். ஏக்கா எனக்கு நம்பவே முடியலக்கா. அப்புறம் ஏங்க நீங்கள் வர பாபண்ணன்னு கூப்பிடுதியோ? ஏட்டி அது ஒரு மரியாதை நிமித்தமா அப்படி கூப்பிடுறது. நல்ல இப்போ ஒரு பையன் சின்னதா இருப்பான் பத்துக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் நல்லா வளர்ந்துருவான். அப்ப நமக்கே வெக்கமா இருக்கும் அந்த பையனை பேர் சொல்லி கூப்பிட. அப்ப நம்ம அப்படிதான் கூப்பிடுவோம். அண்ணன் கூப்பிடுவோம். இல்லைன்னா நல்லா இருக்கியலா வாங்கோ போங்கன்னு கூப்பிடுவோம்ல. அப்படிதான் உன் மாப்பிள்ளையும் பார்க்க. உன் மாப்பிள்ளை கொஞ்சம் வயசானது போல இருக்காருல்ல. அவருக்கு வயசு கம்மி தான். என்னையா இது புதுசு புதுசா கதை வருதே? ஓஹோ இருக்கட்டும். இன்னைக்கு போய் பாபு மண்டையரை நல்ல கிண்டல் அடிக்கேன். சட்டியோட பங்கச்சக்க நிச்சயதாரத்துக்கு போய் நீ போனீர்லான்னு நான் சொல்லி நல்ல கிண்டல் அடிப்பேன். பாவமட்டி உன் மாப்பிள்ளை ஏற்கனவே உன்னால பரிதாபமா அழைதாரு. இதுல நீ கிண்டல் வேற அடிக்கணுமா? இனிமேல் அவர் பேரு ஜட்டி பாபு. ஏட்டி எனக்கு சிட்டி பாபு தெரியும். அது என்னட்டி ஜட்டி பாபு? ஆமா நிச்சயதார்த்தத்துக்கு ஜட்டியோட போயிருக்காருல அப்படினால அவர் பேரு ஜட்டி பாபு. ஏ காமாட்சி அக்காவும் எப்பவும் வருஷம் பஞ்சாயத்துல இருந்து டூரு கூட்டு போவியல. டூரு இந்த வருஷம் எங்கேயாவது கூட்டு போங்கக்கா. ஒரே வீட்டுல சோறு பொங்கி கொட்டி நமக்கே ஒரு மாதிரி வேதனையா இருக்கு பத்துக்கிடுங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸா இருக்கும்ல. எம்மா பங்கஜக்கா இங்கிலீஷ் எல்லாம் பேசாவல. அவைய பிள்ளைகள் சொல்லி கொடுக்கல அதான் சொல்லுதாவோ. ஆமா பங்கஜம் போகணும். நான் தலைவர்கிட்ட பேசுதேன்னு அவர்கிட்ட சொல்லி எங்கேயாட்டு பிக்னிக் போடவும் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஏக்கா ஒரு 2 நாள் தங்குற மாதிரி வைங்கக்கா. அப்பதான் நல்ல ஜாலியா இருக்கும். நானியா மாப்பிள்ளையெல்லாம் கூட்டு வருவோம்ல. சொல்றேன் எங்கேயாட்டு பிக்னிக் போடுவோம். போனாதான் நல்லா இருக்கும். ஏட்டி பிக்னிக்கு மொட்டையை வந்தா நல்லா இருக்கும்லாட்டி. எப்படியாட்டு அவனையும் வர வைக்கணும் டி. அது ரொம்ப ஈஸி டி. உங்கள் அப்பாவும் பஞ்சாயத்து தலைவர் அவர் அப்பாவும் பஞ்சாயத்து தலைவரா அவைய 2 பேரும் பேசினாலே போதும். மொட்டையன் குடும்பமும் வந்துடும் தெரியுமா. பிரியங்காவையும் கூப்பிடு பாவம்ல அவளுக்கும் ஆசையாக இருக்கும்ல. ஆமா அப்படியே நம்ம டூருக்கு போறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா பிரியங்காவையும் வர சொல்லி லாயரையும் வர சொல்லிடணும். மொட்டையனையும் வர சொல்லிடணும். மொட்டை கிழவிதான் ஓவரா பண்ணுவா. ஏதாவது சொல்லி வர வைக்கணும் டி. ஏமா அங்க என்ன குசு போறதெல்லாம் முடிவாகல. போலாமான்னு பேசதான் செய்தோம். நீங்க அதுக்குள்ள எதுவும் மனக்கோட்டை கட்டிடாதீங்க. மனக்கோட்டை கேட்டி உங்கள் அம்மா சரியான கிரிமினாலிட்டி கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும். எங்க மதர் மம்மி சரியான கேடிட்டி. சரி நேரம் ஆகுது வீட்டுக்கு போகணும். பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைகளெல்லாம் வந்துடும். அப்புறம் நான் துணியை துவைக்கணும், பாத்திரத்தை கழுவணும், வீட்டை பெருக்கணும், முத்தம் துவைக்கணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி கிளம்புதேன்க்கா. ஆமா அதே வேலை தான் எனக்கும். சரி போயிட்டு வரேன்.